Hi students, welcome to Inidhikaigal AIC Academy. So video பலன் நினைக்கும் மூலமா நடிகர் செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் சரிங்களா. சோ இந்த 24 மணி நேரத்துல சிவில் ஸ்டூடண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரோட வாழ்க்கையே மாற போகுது. சோ அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி சிவில் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓகேவா 24 மணி நேரத்துல வாழ்க்கை மாற போகுது. அப்ப ECE EEE மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் மொத்த விஷயங்களையுமே நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாளைக்கு வரப்போற TNPSC JDO ஆகட்டும், TNPSC சர்வேயர் ஆகட்டும், இந்த as well as draftsman இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். 24 மணி நேரம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஃபார் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்க இதே நேரத்துல இந்த நேரத்துல நாளைக்கு பாக்குறப்ப உங்க கையில TNPSC JDO, TNPSC சர்வேயர் ரெண்டு நோட்டிபிகேஷனும் கையில ரெடியா இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி TNPSC JDO, TNPSC சர்வேயர் அந்த ITI டிப்ளமோ போஸ்ட் அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுன்னு TNPSC சர்வேயர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த மே 15 ஆகட்டும் கரெக்டா வந்துச்சு, ஜூலை 26 AE ஆகட்டும் கரெக்டா வந்துச்சு. அந்த மாதிரி ஆகஸ்ட் 13 இந்த நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்துடும். எக்ஸாம் வந்து நவம்பர் 17 கொடுத்திருக்காங்க. பட் ஏஐ மாதிரியே டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல எக்ஸாம் நடக்கும். சோ அதை நம்ம பாத்துக்கலாம். நாளைக்கு நோட்டிபிகேஷன் அப்ப தெரிஞ்சிடும். ஓகே. சோ நோட்டிபிகேஷன் நம்ம கையில ரெடியா இருக்க போகுது. TNPSC JDO, TNPSC சர்வேயர் நம்ம தான் சிவில் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஓகேவா. சோ இப்போ நீங்க நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்தோட படிக்க ஆரம்பிக்க போறீங்களா இல்ல இன்னைக்கே படிக்க ஆரம்பிக்க போறீங்களா அப்படிங்கிறது நீங்க கேள்விக்கிறீங்க. ஏன்னா நூத்துக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 மாசமே படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா. ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணதுல இருந்தே எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. JDOக்கு சர்வே இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணிருந்தாங்க. அப்பையில இருந்தே படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. அப்படிங்கிறப்ப இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். ஓகேவா. நாளைக்கு படிக்க ஆரம்பிக்க போறவங்களுக்கும் இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்க போறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சரிங்களா. நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்க இதே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் அங்க படிச்சுட்டு இருப்பாங்க புரியுங்களா. நம்ம அவங்களோட போட்டி போடணும். அப்படிங்கிறப்ப நாளைக்கு நோட்டிபிகேஷனை பார்த்தோன்னு தான் படிக்க ஆரம்பிக்க போறீங்களா இல்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் படிக்க ஆரம்பிக்க போறீங்களா? நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க வெற்றியை ஒரு புள்ளி அளவு நீங்க தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா. சோ உங்களுக்கு அந்த JDO சர்வேயருக்கு பக்காமான கோர்சஸ் நம்ம அகாடமில இருக்கு. ஓகே. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. அதனால நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. சோ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைல இருந்து பரபரன்னு இருக்க போறீங்க. ஏன்னா JDO சர்வே ரெண்டு வருது. சோ வரப்போற நாட்கள்ல JDO படிக்கிறதா, சர்வே படிக்கிறதா, இல்ல ரெண்டுமே படிக்கிறதா, என்ன பண்றது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. JDO சர்வே கம்பேர் பண்றப்ப உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்க சர்வே படிங்க. சர்வே வேலைக்கு போயிட்டு கூட நீங்க JDO எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. சர்வே படிங்க. சர்வே கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம். ரைட். அடுத்து EEE சொல்லிடுறேன். EEEக்கும் நாளைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது என்னன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர். இந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ EEE குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப டிப்ளமோ EEE எழுதலாம், BE EEE எழுதலாம். எதுக்கு? அந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர். சோ EEEக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நாளைக்கு வருது. அசிஸ்டன்ட் டெஸ்டர் வருது. அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. அது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ். அசிஸ்டன்ட் டெஸ்டர் நார்மலா TNPSCயோட டிப்ளமோ EEE சிலபஸ் இருக்குல்ல, இப்ப கூட MAWS நடந்துச்சு, அதுக்கான டிப்ளமோ EEE சிலபஸ் தான் அசிஸ்டன்ட் டெஸ்டர் இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு நோட்டிபிகேஷன் EEEக்கு வரப்போகுது. ஓகேவா. ஆல்ரெடி AE நம்ம கையில இருக்கு. EEEக்கு சொல்றேன். இது இல்லாம RRB, JE இதெல்லாமே வரிசையா நிக்குது. நீங்க அப்படியே இப்ப ECE மெக்கானிக்கல் எடுத்து பார்த்தோம்னா இப்ப ECE மெக்கானிக்கலுக்கு நாளைக்கு நோட்டிபிகேஷன் வரப்போதா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சிவிலுக்கும் EEEக்கும் கண்டிப்பா நாளைக்கு இருக்கு. ஆனா சிவிலுக்கு 2 இருக்கு, EEEக்கு 1 இருக்கு. இப்ப ECE மெக்கானிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா TNPSC வந்து நார்மலா EEEக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அது ECE இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா ஏஐ முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தப்பே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஆனா இந்த அசிஸ்டன்ட் டெஸ்டர்ல EEE மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதனாலதான் ECE வருமாங்கிறது நமக்கு டவுட்டா இருக்கு. பார்க்கலாம், அது வந்தா உண்டு. அப்படி இல்லைன்னா ECE ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா RRB JE இருக்கு. ஓகே. RRB JE வந்துருச்சு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. TNPSC ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. BEC ஸ்டூடெண்ட்ஸ் TNPSC ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இன்னுமே ECE ஏக்கு கொஞ்சம் பேர் தான் படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப பேர் படிக்க ஆரம்பிக்கல. ஸ்டில் சான்ஸ் இருக்கு. ஓகே. வரப்போற டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோங்கிறதா விஷயம் இருக்கு. அதனால ECE ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம்
ஃபோக்கஸ்டா இருங்க. ஏஐக்கு படிங்க ஈஸி, ஓகேவா? அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு நான் அதான் சொல்றேன், மெக்கானிக்கல் ஏஇல 19 வேகன்சி தான் இருக்கு. ஆனா 19 வேகன்சிக்கு படிக்கிறது ஒரு 1000 பேர் கூட இல்ல. நான் அடிச்சு சொல்றேன், யாருமே அந்த 19 வேகன்சி பார்த்து அப்ளை பண்ணல. மெக்கானிக்கல் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வரப்போற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மேபி போன வருஷம் ஓகேவா அந்த கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல ஜேடிஓட இந்த ஃபோர்மேன்லாம் வந்துச்சு. ஃபோர்மேன் அப்படிங்கிறப்ப அது டிப்ளமோ மெக்கானிக்கல் எலிஜிபிள். ஓகே, டிப்ளமோ மெக்கானிக்கல் பி மெக்கானிக்கல் ரெண்டு பேருமே எழுதலாம். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இருக்கும். மேபி அது நாளைக்கு வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு வர சான்ஸ் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, நான் கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா MBA-க்குமே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்றேன், அது நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா போன இதுக்கான கேஸ் என்ன போயிட்டு இருக்க காரணத்தினால அது கண்டிப்பா லேட் ஆகும். MBA ஃபோர்மேன் மேபி வரலாம், இல்ல வேற ஏதாவது போஸ்ட்ல ஏதாவது மெக்கானிக்கல் ஈஸிக்கு வருதான்னு பார்ப்போம். அப்படி வரல அப்படின்னா ஏஐக்கு படிங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செய்து RRBJக்கு படிங்க. ஓகேவா? இப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம் கையில இருக்கு, ஒரு 3-4 வருஷமா எக்ஸாமே வராம இருந்தது, அப்ப என்ன பண்றது? அப்ப RRB வந்தா கூட எழுதிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சீங்களே, வந்திருக்கு அப்புறம் அதுக்கு படிக்க மாட்டீங்க. RRBJக்கு படிங்க. ஓகேவா? அப்ப சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு ஜேடிஓ சர்வேக்கு ரெடியா இருங்க, போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு படிங்க. ஏஐ வேற ஆல்ரெடி இருக்கு, சிவிலுக்கும் ஏஐ இருக்கு சொல்றேன். இசி மெக்கானிக்கல் ஏஐக்கு படிங்க, RRBJக்கு படிங்க. மீதி எல்லா விஷயமும் நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 24 மணி நேரம் தான். ஓகேவா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மீதி எல்லாருக்குமே கூட சொல்லிட்டேன். ஓகே, நம்ம அகாடமி கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க 7708197381 இந்த நம்பருக்கு அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.